சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது கல்வி நிறுவனங்களில் சாதி பெயரை 4 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும், நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் சாதி பெயர்களை 4 வாரங்களுக்குள் நீக்க வேண்டும். அப்படி நீக்கலன்னா அந்த கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இனிமேல் சாதி பெயர்கள்ல சங்கங்களை யாரும் பதிவு செய்யக்கூடாது. இது சம்பந்தமாக பதிவுத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஐஜி சுற்றறிக்கை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அரசுக்குமே சொல்லியிருக்காங்க. அரசுல கூட பாத்தீங்கன்னா கள்ளர் சீர்திருத்த பள்ளி, ஆதிதிராவிடர் நறப்பள்ளி அப்படின்ற பெயர்கள்லாம் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சாதி பெயர்களை நீக்கிட்டு வெறும் அரசு பள்ளி அப்படின்னு அதை மாற்றம் செய்யுங்க அப்படின்னு அரசுக்கும் ஆணை பிறப்பித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பள்ளிக்கு கல்லூரிக்கு நன்கொடை யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்க பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுமே தவிர அவங்க எந்த சாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயங்களை மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பு தாங்க. ஏன்னா இது போன்ற சாதி பாகுபாடுகள் அதிகம் இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல பள்ளிகள்ல இன்னைக்கு டிசைனா பசங்க கையில கயிறு சுத்திட்டு வராங்க. நான் மேல் சாதி, நீ கீழ் சாதி, நான் இந்த சாதி, நீ அந்த சாதி, நான் ஆண்ட பரம்பரை, நீ பேண்ட பரம்பரை அப்படின்னு பேசக்கூடிய இந்த கலாச்சாரம் இருக்குல்ல, கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டிலயும் ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல இது போன்ற ஒரு தீர்ப்பு பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம்.